Praise be to God. We thank and glorify our living God for this opportunity He has to come to His holy presence in this manner. We welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. To begin with, we request our dear brother, my relative in the Lord also, Uncle Chayan Sadhu Sundar from Bangalore, from MCA also, he is in Madipang Christian Assembly. Our dear brother Sadhu Sundar to pray the opening prayer. Over to the Sadhu. Praise the Lord. Am I audible, brother? Yes, you are already audible. நாம் ஜெபிப்போம். கிருபையாய் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த சனிக்கிழமை மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து புதிய வருடத்தின் சகல நன்மையாலும் எங்களை நெருக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கிருபினால் மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்றைக்கும் நிற்கிறோம் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனத்தினாலே நாங்கள் மறுபடியும் ஜனிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அனுப்பி அவர் சிந்திய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை கழுகி மீட்டு உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தும் எங்களுடைய ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். இவ்விதமாக இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாக ஜீவிக்கும்படியாக நீர் எங்களை வைத்து சுடரொளி போல பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்த வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் தேவ வசனத்தை கேட்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் குழுமி இருக்கிறோம். கர்த்தாவே, அருமை சகோதரர் வர்கீஸ்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக நீர் எங்களுக்கு படிப்பித்து தரும் ஒவ்வொரு சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்விதமாக நாங்கள் பேதர் எழுதின முதல் நிருபத்தை கிரமமாய் கற்றுக்கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து திருவசனமாகிய கண்ணாடிக்கு முன்பதாக எங்களை நிறுத்தி எங்களை மறுரூபமாக்கத்தக்கதாக எங்களை நீர் பலப்படுத்தி அருளும். வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தியை கொடுக்க போற உம்முடைய பிள்ளைக்காகவும் இந்த செய்தியை மொழியாக்க செய்ய போறோம் உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சகல விதமான ஆசீர்வாதத்திலும் சகல விதமான ஞானத்தால் நிரப்பி எங்களை வழி நடத்தும். இந்த வேளையில் இவ்விதமாக கூட்டங்களை ஒழுங்கு செய்யும் சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர் மூலமாய் நடக்கிற அனைத்து ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். GLMK ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடம்பாக்கம் சபையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கொடுத்து வருகிற இந்த பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தை தொடர்ந்து அவர் பிரஸ்தாபப்படுத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் எங்களுடைய சிந்தனைகளை நீ ஆட்கொள்ளும். எங்கள் இருதயங்களை நீர் ஆளுகை செய்யும். எங்களையுமாக உங்களுடைய தாமத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் எங்களுடைய ரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Sadhu Sundar. May the good Lord be with you, your family, and the assembly you are in fellowship with. Now we are going to the next session, that is a singing time. We have with us from Trichy, Brother Satish and family, and they will be singing a few songs. Over to Trichurapalli, Brother Satish. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூம் இணைப்பின் வழியாக வந்து நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய மகன் இரட்டை பிள்ளைகள் ட்வின்ஸ் நேஸ்மா நியூமா பாடும்படியான கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நம்முடைய கீதங்களும் கீர்த்தங்களில் பாட்டு புத்தகத்தில் 695வது பாடலை நாங்கள் பாடுகிறோம். 695வது பாடல்.
ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய்தீர். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய்தீர். இதுவரையில் உதவி செய்தீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை. அடுத்ததாக நம்முடைய பாட்டு புத்தகத்துல 195வது பாடலை பாடுகிறோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து எந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். என்ற பாடலை நாம் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் யாவரும் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. அச்சையின் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. அச்சையின் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்
சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. விண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெயக்கொடியுடனே. விண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டு ஜெயக்கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் வந்து விண்ணுலகம் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். கொடுத்த வாய். Thank you, Brother Satish, and children from Tiruchirappalli for the two wonderful songs, one on love and another on joy, both on God's love and God's joy. May the love of God be with each one of us, and the joy also persist in us for God's glory. Thank you, brother, for once again for the songs with your children. May the Lord bless you and your family abundantly. Now, we welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the GLM Bookshop Ministries in Chennai. Today we have with us Evangelist Dr. Shaiju Varghese from Stewart's Bible College. Right from the beginning, our dear brother has been support for the Kodambakam Christian Assembly in the various ministries, especially in the Zoom Bible study. This is a 29th series of studies, Bible study on 1 Peter. We have been going chapter after chapter, and by the grace of God, we are now in the 4th chapter, and we praise God for what God is doing through him all these days, not only in the Kodambakam Assembly, but also in the other places wherever he is. We welcome our dear brother into the Bible study. Now, we also welcome our dear evangelist Sam Thomas in the Lord, who will be translating the Bible study from English to Tamil, and we thank him also for having accepted our invitation from Udamalpet Christian Assembly in Tirupur district, and we praise God for his presence this evening time. May the blessed Lord be with him. I met first brother Sam Thomas, brother evangelist, first at the Salem family camp, and I praise God for the ministries going on there in Salem and also in Udamalpet Christian Assembly in Chennai, in Tirupur. Now we once again welcome our dear brother Sam Thomas to this evening Bible study. This is a 205th Kodambakam Zoom Bible study meeting, and we praise God for what God has been doing all these 8 months plus during the coronavirus times, and till when God comes, till the Lord comes, may the blessed Lord be with each one of us in every aspect. Now, as we go into the Bible study, we welcome once again all of you from various places. For the blessing of the message, I request brother, the elder of Bethel Assembly, brother David Delphin in Pondicherry, to pray for the blessing of the message, the Bible study, over to
Bethel Assembly in Pondicherry, Brother David Delphin. Okay, brother. Is it audible, brother? Hello? Hello, praise the Lord, brother. Praise the Lord. Is it audible? Yes, brother. Yes, uncle, it's audible. Okay, thank you. Great, brother. அநாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து நம்முடைய காருண்யத்தினாலே தம்மண்டையில் இழுத்துக்கொண்ட எங்கள் அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் கடைசி நாளுக்காக, இந்த இரவு வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய பாதுகாப்பின் காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி, இந்த இரவு வேளையில நாங்கள் உம்முடைய சமூகத்துல இவ்விதமாக இந்த ஜூம் மூலமாக நாங்கள் பல இடங்களிலிருந்து குடும்பங்களாய் நாங்கள் கூட்டி சேர்க்கப்பட நீர் பாராட்டி வருகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தாவே கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக ஆண்டவரே நீர் நடத்தி வந்திருக்கிறீர். இம்மட்டும் நீர் நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்கென்று பிரயாசங்களை எடுத்து ஆண்டவரே குடும்பமாய் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி வரக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரர் சந்தோஷ் ஜான்சனுக்காக ஆண்டவரே மற்றும் கோடம்பாக்கம் சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கும் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாஞ்சைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நடத்த நீர் இம்மட்டும் அவளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். தொடர்ந்து கிருபை பாராட்ட முடியாத சமத்துல வேண்டல் செய்கிறோம். மற்றும் GLM ஊழியங்களுக்காக, தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக வருகிறோம். இந்த ஊழியங்களின் தொடர்ந்து நீதாமே வழி நடத்தி ஆண்டவரே நீர் அதை நடத்த முடியாத உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தோடு கூட ஆண்டவரே இந்த நாளின் ஆண்டவரே ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்தி சார் சாது சுந்தர் அவர்களும் ஜெபத்துல எங்களை வழி நடத்தினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சியிலிருந்தும் கர்த்தாவே எங்களுடைய அருமை சகோதரர் சதீஷ் அவருடைய குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி உடைய நாமத்தையும் கர்த்தாவே மையப்படுத்த நீர் இந்த நாளில நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டி நீர் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த 205வது ஜூம் வேத ஆராய்ச்சி ஆய்வுக்காக வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எங்களுடைய அருமை சகோதரன் சஜு வர்கீஸ் அவர்கள் ஆண்டவரே இந்த ஸ்டீவர்ட் பைபிள் காலேஜில் கர்த்தாவே பணியாற்றி வருவதை நீ அறிந்திருக்கிறீர். அங்குள்ள மாணவர்களுக்கு கர்த்தாவினுடைய வார்த்தையை கர்த்தாவே போதிக்கக்கூடிய நிலைமையில நீர் சகோதரனை நீர் இம்மட்டும் நீர் வல்லமையாய் உபயோகப்படுத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் எங்கள் மத்தியில நம்முடைய வார்த்தையை நீர் கொடுக்க இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த சில நாட்களாக ஆண்டவரே பேதுரு நிருபம் 1ஆம் நிருபத்திலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க முடியாது நீ செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். மகனை நீதாமே ஆண்டு கொள்ளும். ஆண்டவரே, ஆவியானுடைய ஒத்தாசையினாலே கர்த்தாவினுடைய வார்த்தையை கர்த்தாவே அவர் கொடுக்க அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அந்த வார்த்தையிலே நாங்கள் வளர பெருக நீதாமே அந்த சகோதரனை நீ நாளில் எடுத்து உபயோகப்படுத்த முடியாத சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். மொழியாக்கம் செய்யக்கூடிய எங்களுடைய அருமை சகோதரர் சாம் தாமஸ்க்காக வருகிறோம். அவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்துள்ளும், வேண்டிய ஞானத்தை கொடுத்துள்ளும், ஏற்ற வார்த்தைகளை நீதாமே கொடுத்து ஆண்டவரே உடைய அந்த மொழி பெயர்ப்பு நன்றாக செய்ய நீதாம் உதவி செய்ய முடியாத சமூகத்தில் வேண்டல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற எல்லா சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். ஒவ்வொருக்கும் வேண்டிய கிருபையை கொடுத்தாலும் உங்களுடைய சமூகத்துல அமர்ந்திருக்க முடியாத அந்த நேரம் அது வீணான நேரம் அல்ல, அது ஆசீர்வாத நேரம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தலும் ஆண்டவரே, மரியாள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று நாங்கள் அமைதியோடு கேட்டு ஆண்டவரே நல்ல பங்கை இந்த நாளிலே நாங்கள் தெரிந்து கொள்ள நீதாமே எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை நீதாமே ஆசீர்வதித்து கொடுத்தலும், இன்னும் வர வேண்டியவர்களும் ஏற்ற நேரத்துல எங்கள் மத்தியிலே கூட்டி சேர்த்தலும் உடைய நாமத்தை நீர் மையப்படுத்தலும். மீதியான நேரத்துல எங்களோடு கொடுத்தலும் மீட்பரும் அருமை ரட்சிகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற இன்ப நாமத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நேச தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you, dear uncle David Delphin from Pondicherry for the prayer. May the blessed Lord be with all of us. Now we are going into the Bible study. We take you over to Chennai, Brother Shaiju Varghese, and to Udumalpet, Brother Sam Thomas. May the name of the Lord be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to be here to minister God's word with all of you who are listening us. இந்த மாலை வேளையிலே வேறொரு சமயம் கூட கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து வேத வார்த்தையை கேட்கும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும்
கிடைக்கப்பட்ட தருணத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். We are studying from the book of 1 Peter. நாம் 1 பேதுரு முதலாம் அதிகாரத்தில் 1 பேதுருவிலிருந்து படித்துக் கொண்டு வருகிறோம். And this evening we are going to discuss a few important things from chapter 5 verses 1 to 5. இந்த மாலையிலே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலிருந்து சில முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். 1 Peter chapter 5 verses 1 to 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். Here Apostle Peter is talking about how a healthy church look like. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு ஆரோக்கியமான சபை எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறார். Or in another words, I would say that we read இப்படி சொல்லுகிறேன், Apostle Paul is talking about the characteristics of a healthy church. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆரோக்கியமான சபையினுடைய குணாதிசயங்களை அவர் கூறுகிறார். We know that till chapter 4, Apostle Peter was basically talking about the sufferings and the various elements of sufferings. 1ஆம் அதிகாரத்து 4ஆம் அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது விசுவாசிகளுக்கு வருகிற பாடுகளை குறித்து பல நிலைமையில் அவர் சொல்கிறார். As we come into this 5th chapter, இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது he includes some exhortations and encouragement in relation to the entire church. முழு சபைக்கும் தேவையான சில ஆலோசனைகளையும் அறிவிப்புகளையும் அவர் இந்த 5ஆம் அதிகாரத்திலே அவர் வெளிக்கொணர்கிறார். As we read these first 5 verses, இந்த 5 வசனங்களை நாம் வாசிக்கும்போது there Peter is talking about some of the characteristics of a healthy church. ஒரு ஆரோக்கியமான சபை எப்படி இருக்கும், அதன் குணாதிசயங்கள் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே விளக்குகிறார். If someone looks for a healthy church or a godly church, ஒரு ஆரோக்கியமான சபைக்காக, ஒரு தேவபக்தி உள்ள சபைக்காக அது எப்படி இருக்கும் என்று ஒருவர் பார்க்க அல்லது அறிந்து கொள்ள விரும்பினால், yes, here are some of the important characteristics that are mentioned. இங்கே அந்த சபையினுடைய ஒரு சில குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படுகிறது. Now even when we travel to different places, we think about how to choose a right church. நாம் பல இடங்களுக்கு பிரயாணமாகும் பொழுது சபை கூடி வருதலுக்கு எந்த சபையை தேர்ந்தெடுப்போம் என்று நாம் தேடுவதுண்டு. So if you carefully read these 5 verses will help us to find out a right church for us to be fellowship with. ஆகவே இந்த 5 வசனங்களை கவனமாக நாம் படிக்கும் பொழுது, வெளியிடங்களுக்கெல்லாம் நாம் செய்யும் பொழுது எந்த சபையில நாம் ஐக்கியமாகலாம் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். So let us briefly consider this evening what are these characteristics of a healthy church. ஆகவே இந்த மாலை வேளையிலே ஒரு ஆரோக்கியமான சபை எப்படி இருக்கும், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை இந்த மாலை வேளையில் நாம் சிந்திப்போம். The first characteristics that we read in verse 1, முதலாவது குணாதிசயமாக முதலாவது வசனத்திலே நாம் பார்ப்பது, the healthy churches have the plurality of elders. ஆரோக்கியமான சபையினுடைய குணாதிசயத்திலே முக்கியமாக முதலாவது பார்ப்பது பன்மையிலே காணப்படும் மூப்பர்களை நாம் அங்கே காணலாம். A healthy church is not a church that is led by one man. ஒரு ஆரோக்கியமான சபை என்று அதை ஒன்றை பார்க்கும் பொழுது ஒரு நபர் நின்று கொண்டு அதை ஆளுகை செய்யும் சபையாக அது இருக்காது. It is a church that is led by the plurality of elders. ஒரு சபை, ஆரோக்கியமான சபை எப்படி இருக்கும் என்று கேட்டால் மூப்பர்கள் அல்லது பன்மையிலே ஆளப்படும் சபையாக அது காணப்படும்.
It's a very important truth that we need to consider in relation to every church. ஒவ்வொரு சபையிலும் இந்த ஒரு நிலைமை இருக்கிறதா என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Now, when Peter writes here, he is writing to the elders, not just to one man. இங்கே பேதுரு எழுதும் பொழுது மூப்பர்கள் என்றுதான் சொல்லுகிறார். மூப்பர் என்று ஒருமையிலே ஒருவரை பார்த்து அவர் சொல்வதில்லை. That's what we read in verse 1. அதைத்தான் முதல் வசனத்திலே நாம் படிக்கிறோம். He is addressing the elders in the congregation. அந்த முழு சபையிலே இருக்கும் மூப்பர்களை பார்த்து அவர் பேசுகிறார். So, one thing that we need to understand here is the leadership. நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் தலைமைத்துவம் என்று சொல்வது, the leadership or eldership is always a plurality in the church of God. சபையிலே ஆளுகை என்று சொல்லும் பொழுது அது பன்மையிலே அது மூப்பர்களாக நடத்தப்படுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. We read it very especially in the book of Acts chapter 20 in relation to the church at Ephesus. எபேசுவிலே காணப்படும் சபை குறித்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடிகிறது. There we read about the elders of the church at Ephesus. எபேசுவிலே இருக்கும் மூப்பர்கள் என்ற ஒரு வார்த்தை அங்கே காண முடிகிறது. Now when we read in Titus chapter 1 verse 5, தீத்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது there Apostle Paul asked Titus to appoint the elders, not elder. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவிடத்திலே சொல்கிறார், மூப்பர்களை நியமப்படுத்து, மூப்பன் என்று ஒருமையிலே எங்கே சொல்வதில்லை. So the plurality of eldership is very important for the health of a local church. ஆகவே ஆரோக்கியமான ஒரு சபையினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மூப்பர்கள் என்ற அந்த பன்மை தன்மை இருக்க வேண்டியது ஆரோக்கியமான நிலைக்கு அடையாளமாக இருக்கிறது. Sometimes you may ask me why the plurality is important. பல சந்தர்ப்பங்களில் நாம் இப்படி கேட்கலாம், ஏன் பன்மையிலே சொல்லப்படுகிறது என்று நாம் கேட்கலாம். So few things I like just want to mention without much explanation. அதிகமான விளக்கங்களை கூறாமல் ஒரு சில குறிப்புகளை அதன் அடிப்படையிலே இப்படி நான் காண்பிக்க விரும்புகிறேன். Why there should be plurality of elders? ஏன் பன்மைகள் என்று சொல்லி மூப்பர்களை குறித்து சொல்லப்பட வேண்டும்? The first reason is முதலாவது காரணம் என்னவென்றால், the plurality of elders helps us to face certain dangers. அந்த பன்மையிலே மூப்பர்கள் இருக்கின்ற நிலைமை அது நமக்கு எப்படி உதவுவது என்று சொன்னால், சில அபாயங்களை சில ஆபத்துகளை நமக்கு எதிர்கொள்ள உதவி செய்கிறது. It helps us to prevent certain dangers. சில அபாயங்களை சில எதிர்ப்புகளை தற்காக்க நமக்கு உதவி செய்கிறது. What are the dangers that are involved in the ministry of eldership? மூப்பர்கள் ஊழியம் செய்யும் அந்த நிலைமையிலே அந்த ஊழியத்திலே எதிர்படும் எதிர்ப்புகள் அல்லது அபாயங்கள் என்ன? Two things we can notice. இரண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. One is, many times what happened is because of the responsibilities that they have, some become burnout in their ministries. சில சமயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் ஒருமையிலே இருந்தால் அவர்கள் பல பிரச்சனைகளுக்குள்ளாக திடீரென்று அப்படி விழுந்து அபாயகரமான சூழலை உருவாக்கி விடுவார்கள். Yes, if when it comes into the single leadership, they will never be able to face the challenges of their responsibilities that are entrusted with them. அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து பார்க்கும் பொழுது ஒருமையிலே ஒருவர் அதை எதிர்கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தால் அபாயங்கள் தாக்கி அந்த சபையிலே பிரச்சனைகள் அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. So sometimes he become tired about it and he will be very much disappointed about it. பல சந்தர்ப்பங்களில் அவர் சோர்வுற்று அந்த பிரச்சனைகளை பார்த்து அப்படியே நலிந்து போய் மிகவும் பலவீனமாய் அந்த ஒருவர் என்ற நிலைமை இருந்தால் மாறி போய்விடும். Yes, but when the plurality of eldership is there, they will be able to share together and handle the issues very effectively. ஆனால் பன்மையிலே இருக்கும் பட்சத்தில் அவர் ஒருவர் அதை அந்த காரியத்தை குறித்து விவாதித்து அதை சரி செய்ய மிகவும் லகுவாக அது காணப்படும். And not only that, another danger involved in the ministry of eldership is இன்னொரு அபாயமாக சூழ்நிலை வருகிறது என்று பார்க்கும்பொழுது இந்த மூப்பர்களுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது it is the matter of pride. அது என்னவென்று கேட்டால் மேட்டிமை,
பெருமை And- என்ற ஒரு நிலைமை அதற்குள் வரும். Many times when one man ministry goes on, there is a chance of becoming proud and leading the church in a way that it should be fully under his control. ஒருவர் நின்று ஆளுகை செய்து மூப்பர் ஸ்தானத்தில் இருந்து நடத்தும் பொழுது பெருமை அவரை ஆட்கொண்டு என்னால் தான் எல்லாம் இயங்குகிறது என்ற பெருமை அவனை ஆட்கொண்டு அதன் விளைவாக தீங்குகள் வர வாய்ப்பு இருக்கிறது. When other godly elders are around him, it will help him to have a humble attitude so that they may stay together and handle the issues. பல சக மூப்பர்கள் உடன் இருக்கும் பட்சத்தில் ஒருவர் அந்த பிரச்சனை குறித்து விவாதித்து தேவபக்தியோடு அந்த காரியத்தை தீர்வு காண அது மிகவும் லகுவாக இருக்கும். So when they share together the responsibilities, what happened is it will help them to protect themselves from all these kind of dangers. ஆகவே பன்மையிலே பலராக இருந்து அந்த ஊழியத்தை செய்யும் நேரத்தில் அந்த பிரச்சனையுடைய வலிமை குறைந்து அதை லகுவாக தீர்க்கக்கூடிய தீர்வையும் கண்டுகொண்டு சபை சுமூகமாக செல்ல வாய்ப்பு வருகிறது. And the second reason why we need plurality is இரண்டாவதாக பன்மைத்தன்மை இருப்பதற்கான காரணம் the plurality of elders will help the leaders to care for more people. பன்மையிலே பலராக இருந்து அந்த ஊழியத்தை செய்யும் பட்சத்தில் பலருக்கும் நன்மைகள் அவர்களுக்குரிய காரியங்களை கொடுக்கக்கூடிய அந்த நன்மை போய் சேர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. Yes, when we come into the churches, there may be maybe 20, 30, 50, the numbers will be different. ஒரு சபையிலே பார்க்கும்போது ஒரு எண்ணிக்கை 30, 40, 50 என்று எண்ணிக்கை பலவாக பிரிந்திருக்கலாம். But the matter is, when the plurality of leadership is there, they will be able to care for everybody in a better manner. அங்கே பன்மையிலே ஒரு சிலர் ஒன்றுக்கு மேலுள்ள மூப்பர் இருக்கும் பட்சத்தில் பலருக்கும் நன்மைகளும் சபையினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் போய் சேர அது லகுவாய் சென்றடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. As the church continues to grow, then they will be able to take care of all these believers in a better way. சபை வளரும் நிலைமையிலே வளரும் பட்சத்தில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை அறிந்து ஆவிக்குரிய அந்த நன்மைகள் போய் சேர்ப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த பன்மைத்தன்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். And the third reason why the plurality of elders should be there, மூன்றாவதாக இந்த பன்மையிலே மூப்பர் ஊழியம் இருக்கவேண்டிய காரணம் என்னவென்று பார்க்கும்போது the plurality of elders gives accountability in the teachings of the doctrine. வேத வசனங்கள் பகுத்து போதிக்க வேண்டுமே, அதனுடைய அந்த சரியான கணக்கை நாம் தேவ சமூகத்திலே ஒப்புவிக்க முடியும், அதை நாம் செய்ய முடியும். Now when it comes into the single man leadership, தனியாக ஒருவர் ஆளுகை செய்து சபையை முப்பன் என்ற நிலைமையிலே நடத்தும் போது they can teach whatever they want. அவர்களுக்கு விருப்பம் தோன்றதெல்லாம் அவர்கள் போதிக்கிறவா இருப்பார். There will be nobody to ask whether it is right or wrong, and he is not accountable to anybody. அவரை பார்த்து நீ சொல்றது சரியா தப்பான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவர் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. But when other godly men are around him in the leadership, தேவபக்தியுள்ள ஆவிக்குரிய நிலைமையிலே இருக்கிற பல மூப்பர்கள் ஒருங்கிணைந்து அந்த ஊழியத்தை அவர் செய்யும் பட்சத்தில் then everybody will be accountable towards other leaders when it comes into the teachings of the word of God to the flocks. அங்கே மந்தைக்கு முழுவதுக்குமாக சபை எல்லோருக்கும் தேவையான அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை போதனைகளை சென்று சேர்வதற்கும் அவருடைய ஆவிக்குரிய நன்மைகள் தனித்தனியாக சந்திக்கப்படுவதற்கு மிகவும் லகுவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். So when there is plurality of elders, it will help them to judge and protect the church from errors. அந்த பன்மையிலே அந்த மூப்பர் ஸ்தானம் அந்த ஊழியம் செய்யப்படும் பொழுது துர்போதனைகள் அல்லது தவறான போதனைகள் வராமல் சபையை பாதுகாப்பதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. The fourth reason why the plurality of eldership should be, நான்காவது காரணமாக பன்மைத்தன்மையிலே மூப்பர் இருக்கிறதனுடைய காரணம், it brings victory through their wisdom of decision making. அவர்கள் ஞானத்தோடு சில தீர்மானங்களை எடுத்து செய்வதற்கு அந்த பன்மைத்தன்மையிலே இருக்கக்கூடிய பலராக இணைந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது வெற்றியாய் செய்து முடிக்க முடியும். In Proverbs chapter 11 verse 14, Solomon says like this, நீதிமொழிகள் 11:4 சாலமன் இப்படியாய் கூறுகிறார்,
For lack of guidance, a nation falls. ஆலோசனை இல்லாதனாலே தேசம் நாசமடையும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். But many advisors make victory. அநேக ஆலோசனையினாலே வெற்றி கிடைக்கும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். So when there are plurality of leaders in the church, they together will be able to share their wisdom in relation to the decision making, so that there will be victory in their church. சபையிலே பலராக மூப்பர்கள் இணைந்து ஊழியத்தின் காரியங்களை கவனிக்கும் பட்சத்திலே, பிரச்சனைகள் வரும் பட்சத்திலே அதை எல்லாம் சீராக பார்த்து பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு உண்டு பண்ணவும், அந்த தேவை உள்ளவர்களுக்கு நன்மைகள் சென்றடைவதற்கும் மூப்பர்கள் என்ற பன்மைத்தன்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். And the fifth reason is, ஐந்தாவது காரணம் என்னவென்று கேட்டால், the plurality of elders bring continuity to the church. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது, பன்மைத்தன்மையிலே மூப்பர்கள் இருக்கும் பொழுது சபை சீராக தொடர்ந்தேர்ச்சியாக ஊழியங்களை செய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறது. Now, when it comes into this point, it is something very important that we need to consider. இந்த காரியத்தை பார்க்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய காரியங்கள் இந்த நிலைமையிலே உண்டு. When it comes into our churches in different places, there are some people who are performing the one-man ministry. நமது சபைகளிலே சில இடங்களிலே பார்க்கும் பொழுது சில ஊழியங்களிலே ஊழியர்கள் ஒரு நபர் ஊழியம் அல்லது ஆளுகை ஒருவராக இருந்து செய்கிற தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. But what happens there is, if something happened to this elder or leader, or if he becomes sick, or suddenly God takes him away from this world, பிரச்சனை என்னவென்றால், ஒரு ஆள் ஊழியம் ஒரு நபராக நின்று ஊழியங்களை பார்க்கும் பொழுது இந்த ஊழியருக்கு அல்லது அந்த செய்பவருக்கு திடீர் சுகவீனம் ஏற்படுகிறது, அல்லது திடீரென்று அவருடைய சரீர பிரிவாற்றாமை இந்த உலகத்தை விட்டு அவர் மாற்றப்படுகிற சூழ்நிலை வரும்போது, see, the church will become in a place where they are not able to do what next. சபை ஊழியங்களை செய்வதற்கு தெரியாமல் தவிக்கும் நிலைமை அங்கே உருவாக வாய்ப்பு இருக்கிறது. So there will be an instability in the midst of the people, where they could be wondering what is next, how things will happen. ஆகவே இந்த சபையிலே நிலையற்ற தன்மை உருவாகி இன்னும் நமது சபை எப்படி முன்னேறி போகும் என்று சொல்லி சபை மக்கள் மத்தியிலே குழப்பமும் அங்கே அவதியுறும் நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. As a result of that, slowly the believers from that church will scatter into different other churches, and the church will come into a state where nobody will be there to take care of. அதன் விளைவாக சபை விசுவாசிகள் தங்களை ஊழியத்திலே உட்படுத்தி அந்த சபை நடத்துவதற்கு ஆளில்லை என்ற பட்சத்தில் வேறு பல சபைகளுக்கு பிரிந்து போய் அந்த சபை விசுவாசி நிலை அவல நிலைக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கிறது. So when it comes into every local church, there should be plurality of leaders or elders, so that there will be a smooth continuity in the church if something happens to one. ஆகவே சபையிலே மூப்பர்கள் பன்மைத்தன்மையில் இருக்குதன் மூலமாக சபை சீராக நிலைத்தன்மையோடு தொடர்ந்து காலாகாலத்துக்கு அது செல்லக்கூடிய நிலைமையிலே அந்த தொடர்ச்சியான அதனுடைய ஊழியம் நிலைத்தோங்க பன்மைத்தன்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. So the elders who shares the responsibility together, they should be ready to transfer the responsibilities to the next generation as they become old. ஆகவே பன்மைத்தன்மையிலே அங்கே இருக்கும் பொழுது ஒருவர் மூப்பர் ஸ்தானத்திலே அல்லது இருக்கும் பட்சத்திலே ஒருவராக இருக்கும் பொழுது அந்த நிலைமையில் இருக்கிறவர் வயதாகும் பொழுது பலவீனமாக இருக்கும் பொழுது தன்னுடைய பொறுப்பை சக மூப்பர் ஒருவருக்கு பங்கிட்டு அந்த ஊழியத்தை தொடர்ந்தேர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய நிலைமையிலே பன்மைத்தன்மை மூப்பர் நிலைமை காணப்படுகிறது. Yes, so these are the 5 important reasons why we should have the plurality of eldership in the local church. ஆகவே இதுதான் இந்த 5 காரணங்களாக இருக்கிறது. பன்மைத்தன்மையிலே மூப்பர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இந்த 5 குறிப்புகளாக நாம் பார்க்க முடிகிறது. There may be some more reasons you will be able to add along with that, but these are some of the major things that we need to consider. இதனோடு நீங்களாகவே சேர்த்துக் கொள்ளக்கூடிய சில காரணங்களும் சூழ்நிலைகளும் இருக்கலாம். அதை நீங்கள் அப்படி சேர்த்து பார்த்துக் கொள்ள முடியும். But our major concern this evening is the characteristics of a healthy church.
ஆகவே இந்த மாலையிலே நம்முடைய செய்தியின் கருத்து, அதனுடைய தலைப்பு என்னவென்றால் ஆரோக்கியமான ஒரு சபையின் குணாதிசயங்கள் என்பதுதான். So the first characteristics that we considered was the healthy church will have plurality of elders. ஆகவே முதலாவது குணாதிசயமாக ஒரு ஆரோக்கியமான சபை குறித்து நாம் பார்த்தது, சபையிலே பன்மை தன்மையிலே மூப்பர்கள் இருப்பார்கள் என்பதுதான் முதல் குணாதிசயமாக இருக்கிறது. The second important characteristics of a healthy church, இரண்டாவது ஆரோக்கியமான சபையின் குணாதிசயமாக நாம் பார்க்க போவது, as we read verses 1 to 4, 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது we understand that the healthy churches have faithful elders. ஆரோக்கியமான சபைகளுக்கு உண்மையுள்ள மூப்பர்கள் இருப்பார்கள் என்பதுதான் காரியம். The healthy church will always have faithful elders. ஆரோக்கியமான சபைக்கு எப்பொழுதுமே உண்மையுள்ள மூப்பர்கள் அங்கே காணப்படுவார்கள். Now, as we go through the scripture, we read and understand several responsibilities that are entrusted with the elders of the church. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்னவெல்லாம் என்று வேதவசனத்திலே நாம் அதிகமாக பார்க்க முடியும். And now, as we consider all those responsibilities, it is essential that the elders should be faithful in all these areas. இந்த பொறுப்புகளை பார்க்கும் பொழுது மூப்பர்கள் இந்த பொறுப்புகள் எல்லாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. And even when you read First Timothy and also in the book of Titus, there we read about the qualifications that are given for the elders. 1 தீமோத்தேயு மற்றும் தீத்துவின் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது கண்காணிகளுக்கு மூப்பர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். And even when we consider all those qualifications, the Lord expects them to be faithful in all these areas. அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே மூப்பர்கள் யாவரும் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So if you want your church to be a healthy church, then you need to have faithful elders in the church. ஆரோக்கியமான சபை நமக்கு இருக்க வேண்டும், ஆனால் அதன் முதலாவதாக அங்கே மூப்பர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. Now, if you consider this verse number 1 and 2, 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 3 words are used for elders here. மேய்ப்பர்களுக்கு கண்காணிகளுக்கு 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. In verse 1 we have the word elder. முதலாவது வசனத்திலே மூப்பர் என்ற பதத்தை நாம் அங்கே காண்கிறோம். In verse 2 we have one word shepherd. இரண்டாவது வசனத்திலே ஒரு வார்த்தை மேய்ப்பர் என்ற வார்த்தையை நாம் அங்கே காண முடிகிறது. And in the same verse 2 we also see another word overseer. அதே வசனத்திலே நாம் மீண்டுமாக பார்க்கும் பொழுது கண்காணி என்ற அந்த பொறுப்பை அங்கே நாம் பார்க்கிறோம். கண்காணிப்பு என்ற வார்த்தை 3ஆம் வசனத்திலே வருகிறது. So 3 titles are given to the leader here. இங்கே மூப்பருக்கு இருக்கக்கூடிய 3 தலைப்புகள், பெயர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். Elder, மூப்பர், shepherd, மேய்ப்பர் and overseers. கண்காணி என்று சொல்லலாம். Okay, now when you read these titles, these are not 3 separate positions in the church. இந்த தலைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது சபையிலே காணப்படும் 3 விதமான வித்தியாசமான ஸ்தானங்கள் அல்லது பதவிகள் என்று சொல்வதற்கில்லை. Instead, these 3 terms are referring to the elders of the church. இந்த 3 பதங்களுமே சபையின் மூப்பர்களை குறிக்கும் வார்த்தைகளே ஆகும். Yeah, these words are interchangeably used to refer the elders of the church. ஆகவே மூப்பர்களை நாம் மாறி மாறி இந்த வார்த்தைகளை வைத்து சொல்லலாம். மேய்ப்பர் என்று சொல்லலாம், கண்காணி என்று சொல்லலாம். ஆகவே அவர்கள் இப்படி நாம் அடையாளப்படுத்தலாம். And this is very clear if you read Acts chapter 20. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தை தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. I don't have time to go there and explain it. அங்கே சென்று விளக்க எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை. You can read it later. நீங்கள் பின்னர் அதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். Now when the word elder is used, இங்கே மூப்பர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் போது
it is referring to the maturity of this man. இந்த மனிதனுடைய பக்குவம் அல்லது எவ்வளவு தூரம் அவர் வளர்ந்திருக்கிறார் என்பதை அது காண்பிக்கிறது. Yes. So the one who leads the assembly should be a matured person. That is very clearly emphasized by the term elder. மூப்பர் என்ற பதம் இங்கே பயன்படுத்தப்பட்ட நிலைமையிலே, தலைமைத்துவ நிலைமையிலே சபையை கொண்டு செல்கிற அந்த மூப்பர் எவ்வளவு வளர்ந்தவர் அல்லது எவ்வளவு பக்குவமானவர் அல்லது எவ்வளவு முதிர்ச்சியை அடைந்தவர் என்பதை அது காண்பிக்கிறது. And the second word that is used here is the shepherd. இரண்டாவதாக இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மேய்ப்பர் என்பதாகும். It is referring to the care that they have to give to the sheep. மந்தைக்கு அந்த மேய்ப்பன் கொடுக்கும் பராமரிப்பு அல்லது பாதுகாப்பை இது காண்பிக்கிறது. And the third word oversight is referring to, மூன்றாவதாக கண்காணிப்பு என்ற வார்த்தை அல்லது கண்காணி என்று பார்க்கும்போது it is referring to the leadership or the oversight that he needs to take over the congregation. இந்த முழு கூட்டத்திற்கும் இந்த முழு சபைக்கும் அவர் செய்ய வேண்டிய தலைமைத்துவ பொறுப்பை, அவரை கொண்டு சொல்ல வேண்டிய அந்த ஊழியத்தின் தன்மையை அது காண்பிக்கிறது. So here these three words are talking about the three different roles of an elder in relation to the believers in the church. ஆகவே இந்த மூன்று பதங்கள், அந்த மூன்று வார்த்தைகள், இந்த மூன்று தலைப்புகளை குறித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சபையிலே காணப்படுகிறதான மூன்று விதமான ஊழியங்களை குறித்து தான் இது சொல்கிறது. So as we consider all these things, we understand that it is a very difficult position. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த பதவி அல்லது இந்த வேலை மிகவும் கஷ்டமான வேலைதான் என்றுதான் நீங்கள் அதை நினைக்க தோன்றுகிறது. It is a hard work. அது கடினமாய் உழைத்து செய்யப்பட வேண்டிய வேலை. But the Lord expects each of the elders to be faithful in all these areas. ஆகவே இந்த பொறுப்பை நிறைவேற்றும் ஒவ்வொரு பொறுப்பில் உள்ளவர்களும் பொறுப்பாக மிகவும் கவனத்தோடு அதை நிறைவேற்றும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So here Apostle Peter also mentioned the different areas of faithfulness that they need to exercise. அவர்கள் இந்த பொறுப்பிலே இருக்கும் வேளையிலே அவர்கள் பயன்படுத்த வேண்டிய காரியங்கள், அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவெல்லாம் என்று கூட பேதுரு இங்கே விரிவாக சொல்கிறார். Now when you read verse 2, there we read that the faithful elders are willing to serve. இங்கே இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பொறுப்புள்ள அந்த மூப்பர்கள் சேவை செய்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்து அப்படி சேவை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்பதை அங்கே பார்க்க முடியும். Yeah, the faithful elders are willing to serve. உண்மையுள்ள மூப்பர்கள் சேவை செய்வதற்கு, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு விருப்பமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். Yes, that is the expression which is used. They are willing. அவர்கள் எப்பொழுதுமே விருப்பமுடையவர்களாக செய்ய காத்துக் கொண்டிருப்பார்கள். Yeah, they will never be lazy. அவர்கள் சோம்பேறியாக ஒருபோதும் உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். All right, the faithful elders should be willing to serve the church. They should never become lazy in their task. உண்மையுள்ள மூப்பர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே பக்குவமாகவும் உற்சாகத்தோடும் சோர்வுற்று இல்லாமல் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆசையாக இருப்பார்கள். Now when it comes into many organizations and other companies, we know that the leaders mostly will be lazy and the people under them will be doing the work. பல சந்தர்ப்பங்களிலே பல அலுவலகங்களிலே அமைப்புகளிலே பார்க்கும்போது தலைவர் பொறுப்பிலே இருப்பவர்கள், அந்த தலைவர் சோம்பேறியாக உட்கார்ந்து விடுவார். வேலை செய்கிற மற்ற கீழாக இருப்பவர்கள் எல்லாரும் கடினமாக உழைத்து எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டு இருக்க வேண்டும். And that's not what the Lord is expecting from the leaders or the elders of the assembly. அந்த நிலைமையிலே சபையின் பொறுப்பிலே அல்லது மூப்பர்களாக இருக்கிறவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. Instead, they should be willing to serve others in the capacity that the Lord has given to them. அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்கேற்றமாறு, அவருடைய திறமைக்கேற்றமாறு அவள் எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றுதான் மூப்பர்களை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறார். The elders should not be lazy. மூப்பர்கள் ஒருபோதும் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. The elders should never be serving out of compulsion. யாரோ சொல்லி
உந்தித் தள்ளி வேலை செய்ய வைப்பவர்களாக ஒரு மூப்பர் இருக்கக்கூடாது. They should be willing to serve the church. சபைக்கு ஊழியம் செய்வதற்கு ஆசையாய் விருப்பத்தோடு அவர் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். That is the faithfulness the Lord is expecting. அப்படியாப்பட்ட ஒரு உண்மைத்தன்மையைத்தான் ஒரு மூப்பரிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். Another thing that we can notice here is faithful elders should not be motivated by gain. இன்னொரு குணாதிசயமாக பார்க்கும் பொழுது உண்மையுள்ள மூப்பர்கள் ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி அதிலே உந்தப்படுகிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. Yes, they should not be greedy for money. அவர்கள் பண ஆசையுடையவர்களாய் இருக்கக்கூடாது. Now when I talk about that, sometimes some of you may think that our elders are nobody is taking any money from anywhere. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நமது சபை மூப்பர்கள் எங்கிருந்தும் யாரிடத்திலிருந்தும் சபை பணத்தை அல்லது எதையாவது களவாடி செல்வதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். Most of the elders are working people and they have money. They are gaining money for themselves by doing the work. பல சந்தர்ப்பங்களில் மூப்பர் பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுக்கு தானாக அவருக்கு தனி வேலை இருக்கிறது, உலகப்பிரமான வேலை இருப்பதாகவே இருக்கிறதுனாலே அவர்களுடைய தேவையான பணம் அவர்கள் இருக்கிறது. ஆகவே சபையிலிருந்து ஒன்றை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். But when it comes into the leadership or eldership, ஆனா தலைமைத்துவ பொறுப்பிலே அல்லது மூப்பர் ஸ்தானத்துக்கு வரும்போது in 1 Timothy chapter 5 verses 16 and 17, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் பார்க்கும்போது there we read about the responsibility of the church to pay to the elders who are serving the church in a full time. சபையிலே ஊழியம் செய்பவர்கள் முழு நேர ஊழியத்திலே செய்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உதவி அல்லது அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய அந்த நன்மையை சபையானது பொறுப்படுத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். Now there we read about elders. அங்கே மூப்பர்களை குறித்து படிக்கிறோம். And there we read about elders who are engaged in the ministry of the word. தேவ வசனத்தை பகுத்து போதிக்கிறவர்கள் அவிதமான பொறுப்புள்ள மூப்பர்கள். And they are worthy of double honor. That is what it says. அங்கேதான் படிக்கிறோம் அல்லவா, மூப்பர்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார் என்று படிக்கிறோம். So there we read about the financial aspect also there. அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு வர வேண்டிய பொருளாதார நன்மையை குறித்தும் அங்கே நாம் பார்க்க முடியும். அதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. So there were elders who are completely dedicated for the care of the church and they should be paid for. சபையினுடைய மூப்பர் ஸ்தானத்திலிருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றும் ஊழியர்கள் அங்கே உள்ள சபை மக்களால் அவருடைய தேவைகள் மற்றும் காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So today the need is we need such elders. We don't have such kind of elders today. நமக்கு இருக்கிற இன்றைய தேவை என்னவென்றால் நமக்கு அப்படியாப்பட்ட மூப்பர்கள் தேவை. உண்மையிலே இன்று சபைகளிலே அவிதமான மூப்பர்களை நாம் காண முடிவதில்லை. When an elder really separate his time for studying and preaching the word, then he will not have any time for doing any other work. ஒரு சபையிலே ஊழிய பொறுப்பில் இருக்கிற ஒரு போதக நிலைமையில இருக்கிறவர் ஒரு ஊழியர், அவர் அதற்காக அதிக நேரமும் தன்னுடைய எல்லா காரியங்களையும் செலவழிக்க வேண்டி இருக்கிறதுனால மற்ற பல காரியங்களை செய்வதற்கு அவருக்கு ஒருபோதும் நேரம் கிடைப்பதில்லை. So we need such elders in the churches today, then the churches will have real changes in our days. ஆகவே அப்படியாப்பட்ட மூப்பர்கள் நம்முடைய சபையிலே இருக்குமானால் அது நமது காலத்தின் தேவையா இருக்கிறது. அப்படியாக கிடைக்கும் பட்சத்திலே நமது சபை என்று ஆவிக்குரிய நிலைமையை ஆசீர்வாதம் அடைந்து அது வளர்ச்சியுடைய நிலைமையிலே அது ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. So now if we have such elders, those elders should never be motivated by the personal gains by money. அப்படியாப்பட்ட பொறுப்பிலே மூப்பர் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு நபர் அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்ற அந்த நேரத்திற்கு அந்த காரியத்திற்காக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. Yes, they should be faithful in that area. அந்த பகுதியிலே அவர் உண்மையுள்ளதாக அவர்கள் இருக்க வேண்டும். And another aspect of faithfulness mentioned here is இன்னொரு உண்மையான மூப்பர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய குணாதிசயமாக நாம் இங்கே பார்ப்பது
the faithful elders do not abuse their power. உண்மையுள்ள ஒரு மூப்பர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார். Yes, here we read very specially, they will never lord over others. அவர்கள் மற்றவர்கள் மேலே பாரமாக எல்லாத்தையும் கொண்டு போய் தள்ளுகிறவர்களாக, அவர்களை பாரப்படுத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். Yes, many times what happened here is, பல சந்தர்ப்பங்களிலே இன்றைய சூழலிலே எப்படி நடக்கிறது என்றால், we see people exercising their power upon others. இன்று மூப்பர் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை மற்றவர்கள் மேலே தாக்கி அதை அவர்கள் மேலே அப்படி அழுத்துகிறார்கள். அதுதான் நடக்கிறது. We know that was a problem with the disciples also. சீஷர்களுக்கு இருந்த பிரச்சனை அதுவேதான் இருந்தது. And early days they were also arguing about who is going to be greater in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே யார் பெரியவனாய் இருப்பார் என்று சொல்லி சீஷர் மத்திய ஒரு விவாதம் ஏற்பட்டது. They were also thinking about their power, who is going to be greater. அந்த பதவி, அந்த 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 அதிகாரம் யாருக்கு அதிகமான அதிகாரமும் கிடைக்கும் என்று சொல்லி அவளுக்குள்ளே ஒரு போட்டியும் இருந்தது. And therefore even today also we see such kind of tendencies among the leaders. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே மூப்பர்கள் அல்லது தலைவர்கள் மத்தியிலே இவ்விதமான போட்டித்தன்மை, யார் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல், அந்த தன்மை நமது சபைகளிலே காணப்படுகிறது. They try to abuse the power. அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள். Our eldership is not to get others to serve you. நமது மூப்பர் தன்மை என்று சொல்வது மற்றவர்கள் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நான் ஒரு அதிகாரத்தில் இருப்பவன் என்ற அந்த நிலைமை அல்ல. Instead we need to go down into a level where we serve them. நாம் கடந்து போய், நாம் கீழே இறங்கி போய் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். The focus of eldership is not the exercise of your power. மூப்பனுடைய ஸ்தானம், அவனுடைய அந்த நோக்கமெல்லாம் அதிகாரத்தை அப்படி அவன் மேலே மற்றவர்கள் மேலே செலுத்துவதுதான் என்றால் அதல்ல நோக்கம். Instead the focus should be the power of their service. அதனுடைய வல்லமை என்னவென்று கேட்டால், அதனுடைய அதிகாரம் என்னவென்று கேட்டால், அந்த அந்த ஊழியத்திலே அவன் எவ்வளவு திறனாக செய்து அதன் மூலமாக சபைக்கு நன்மை வருகிறது, அதுதான் காரியம். Elders should not lead the people by the power that he has. வல்லமை உள்ள அல்லது பயங்கர அதிகாரம் இருக்கிற ஒரு மூப்பர் ஒரு சபைக்கு தேவையாக இப்பொழுது இருப்பதில்லை. Instead they should lead the church by the power of their example. அவருடைய மாதிரியின் மூலமாக, அந்த வல்லமையான அவருடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அந்த ஊழியத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். So that is what the Lord is expecting. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. Faithful in the area of your power, don't abuse it. உன்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை, அதை துஷ்பிரயோகம் செய்யாதே, அதை நீ தவறாக பயன்படுத்தாதே. And another important thing about the faithful elder is, உண்மையான ஒரு மூப்பர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை குறித்து இன்னொரு குணாதிசயமாக நாம் பார்ப்பது, we read that the faithful elders have an eternal perspective. உண்மையுள்ள ஒரு மூப்பன் அவன் நித்தியத்தை குறித்ததான காட்சி பெற்றவனாய் அவன் இருப்பான். Yes, there we read about the crown of glory that he is going to receive, which will never fade away. ஆகவே அவனுக்கு வரப்போகிற அந்த மகிமையான அந்த கிரீடம், அவன் அடைய போகிற அந்த மகிமையுள்ள தன்மையை அவன் நோக்கிக் கொண்டு அதன் அடிப்படையிலே அவன் சேவை செய்கிறவனாய் இருப்பான். So one thing that the elder should focus is the eternal reality. That should be the motivation for their service as an elder in this world. ஆகவே ஒரு மூப்பராக இருக்கக்கூடியவர் அவரை உந்தும் சக்தியாக அவருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை என்னவென்றால், நித்தியத்திலே அவன் அடைய போகும் ஆவிக்குரிய மகிமையான அந்த ஆசீர்வாதம், இதன் விளைவாக கிடைக்கிறதை அதை நோக்கமாக வைத்துக் கொண்டு அதே அந்த காரியம்தான் ஊழியத்தை செய்ய அவனை உந்துகிறதாக, அவனை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கும். Today many do not come into the service of the eldership because they are afraid about these bad examples that are around them. இன்று மூப்பஸ்தானத்தில் வருவதற்கு பலர் அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் முன்னால் இருக்கும் சபையிலே நிலவில் இருக்கும் மூப்பர்களுடைய தவறான அந்த நிலைமை, அவருடைய வாழ்க்கையை பார்த்து, அந்த எடுத்துக்காட்டை பார்த்து வர பயப்படுகிறார்கள். Yes,
we need people to come up and take the position of elders in the church. மூப்பர் ஸ்தானத்துக்கு வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற என்று விசுவாசிகள் முன்வந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியம்தான். And don't look at the bad examples around. உங்களை சுற்றி இருக்கிற தவறான அந்த மாதிரிகளை, தவறான அந்த காரியங்களை உங்களுக்கு முன்னால் அதை நீங்கள் மாதிரியாக பின்பற்ற வேண்டாம். Instead, look at the eternal thing that is going to be there for you from your Savior. உங்களுடைய இரட்சகரத்தை நீங்கள் எதிர்காலத்திலே வருங்காலத்திலே பெறப்போகிற அந்த மகிமையான ஆசீர்வாதமான அந்த தன்மையை நினைத்து அந்த ஊழியத்தை செய்ய முன்வர நீங்கள் முன்னேறி வர வேண்டும். When you serve faithfully, the Lord is going to faithfully reward you in the eternity. உண்மையிலே இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பிதா நிச்சயமாக, தேவன் உங்களை நிச்சயமாக கனப்படுத்தி அதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் மகிமையிலே உங்களுக்கு கொண்டு வருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. That should be the motivation for serving the church in the position of eldership. மூப்பராக இருந்து ஊழியத்தை சபையிலே நிறைவேற்றுவதன் நோக்கம், இந்த நிலைமையிலே அந்த நோக்கம்தான் நமதாக இருக்க வேண்டும். Yes, our Lord is going to reward us. ஏனென்றால் நமது ஆண்டவர் உண்மையிலே நமக்கு ஏற்ற பலனை, அந்த மூப்பர் ஸ்தானத்திலே இருக்கிறவர்களுக்கு ஏற்ற மகிமையின் பலன்களை அவர் தரப்போகிறார். We may be discouraged many times here. பல சந்தர்ப்பங்களிலே சபைகளிலே விதமான ஊழியத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் சோர்வுற்று பல நிலைமைகளிலே சோர்ந்தவர்களாய் இருக்கலாம். People may murmur against us. நம்மை பார்த்து மக்கள் முறுமுறுக்கிறவர்களாய் ஒருவேளை இருப்பார்கள். And they may abuse us. நம்மை சில வசைபாடும் நிலைமையிலே நம்மை பார்த்து திட்டுகிறவர்களாக கூட ஒருவேளை இருக்கலாம். But don't worry, there is a Savior who is waiting to reward you in the eternity. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மகிமையிலே உங்களுக்கு பலன் தரக்கூடியவர், உங்களுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் அவர் இரட்சகர் நமக்காக இருக்கின்றார். So let us, the elders, the leaders of the church, serve faithfully. ஆகவே மூப்பர்கள் சபையிலே பொறுப்பில் இருப்பவர்கள் உண்மையாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். The characteristics of a healthy church. ஆகவே ஆவிக்குரிய அல்லது ஆரோக்கியமான ஒரு சபையினுடைய குணாதிசயங்களாக நாம் பார்ப்பது, Number 1, healthy church has plurality of elders. மூப்பர்கள் பன்மை தன்மையிலே காணப்பட வேண்டும். And number 2, the healthy church has faithful elders. ஆரோக்கியமான சபையிலே உண்மையுள்ள மூப்பர்கள் காணப்படுவார்கள். The third important characteristics, மூன்றாவது முக்கியமான காரணம், the healthy church submit to the leadership of the elders. ஆரோக்கியமான சபை மூப்பர்களுடைய அந்த ஊழியத்துக்கு அல்லது ஆளுகைக்கு தங்களை கீழ்ப்படுத்தின நிலைமையிலே அந்த ஆரோக்கியமான சபை காணப்படும். We read it in verse 5. 5வது வசனத்திலே நாம் அதை காண்கிறோம். Healthy churches will submit to the elders. ஆரோக்கியமான சபை மூப்பர்களின் ஊழியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அந்த அதிகாரத்துக்கு அடங்குனவர்களாக காணப்படுவார்கள். After talking to the elders, now he turns to the members of the church. மூப்பர்களை குறித்து அவர்களுக்கு உபதேசங்களை கொடுத்த பின்பு சபை அங்கங்கள் அல்லது விசுவாசிகளுக்கு தன்னுடைய காரியத்தை சொல்கிறார். He says, likewise, you need to be submissive to the elders. அதே போலவே நீங்கள் இந்த மூப்பர்களே இளைஞர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்கிறார். Now, especially the question here is, why the younger man is focused here? இளைஞர்களை குறித்து ஏன் இங்கே குறிப்பாக சொல்லப்பட வேண்டும்? Yes, it is a exhortation to the entire congregation. அங்கே மூப்பர் ஸ்தானத்திலே உண்மையிலே இந்த இளைஞர்களாக வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களை கண்ணோக்கித்தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. Yes, no, the exhortation is for the entire church. Everybody should be submissive to the elders. மூப்பர்கள் என்ற ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு 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 உபதேசத்தை அல்லது ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லும் பொழுது சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் அதை உட்படுவார்கள். வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லோரும் அதிலே அடங்குவது உண்மைதான். But here young man is specified. ஆனால் இளைஞர்கள் என்று அவர்கள் முக்கியப்படுத்தப்படுகிறார்கள். But why it is so? ஏன் அப்படி இருக்க வேண்டும்?
We know that many times there is always a confusion between youngsters and the elders in the church. பல சந்தர்ப்பங்களை சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது இளைஞர்களுக்கும் மூத்த ஸ்தானத்தை அல்லது வயதான பெரியவர்களுக்கும் அவருடைய புரிந்து கொள்ளுதலிலே அவளுடைய அந்த காரியங்களிலே பல பிரச்சனைகளும் வித்தியாசமும் எப்பொழுதுமே இருக்கிறது. And we also know that the young group of people, they always struggle with submission. நாம் அதிகமாக இங்கே பார்க்கிறது என்னவென்றால் வாலிபர்கள் அல்லது இளைஞர்கள் கீழ்ப்படிவது அது கொஞ்சம் கஷ்டமாக அவர்களுக்கு இருக்கிறது. Yes, that is common with most of the youngsters. அநேக வாலிபர்களை குறித்து பார்க்கும்போது பொதுவாக இந்த தன்மை இருப்பதை நாம் காண முடிகிறது. So by nature it is very difficult for the youngsters to be submissive. ஆகவே இயற்கையாக பார்க்கும்போது வாலிபர்கள் கீழ்ப்படிந்து அவர் கீழாக இருப்பதற்கு அவர்கள் வர முற்பட்டு வர தயங்குவார்கள், வரமாட்டார்கள். Therefore Apostle Peter focus on them by knowing their nature and give them the specific exhortation that you should be submissive to the elders. ஆகவே வாலிபர்கள் இளைஞர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவருடைய தன்மை அவருடைய நிலைமை பார்த்து அவர்கள் சரிப்பட்டு அவர்கள் கீழ்ப்படிந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை முக்கியமாக வைத்து பேதுரு இங்கே எழுதுகிறார். And why we should be very specific in submissive to the elders? மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? Because the elders are ordained by the Lord. ஏனென்றால் மூப்பர்கள் தேவனால் அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டு அவர்கள்தான் அந்த சபையிலே அங்கே வைக்கப்படுகிறார்கள். The Lord appoints the elders. கர்த்தர் சபைகளிலே மூப்பர்களை ஸ்தாபிக்கிறார். So if you do not submit yourselves to the elders, then it is equivalent to resisting your God. ஆகவே தேவன்தான் இந்த மூப்பர்களை சபையிலே ஸ்தாபித்தவர். ஆகவே மூப்பருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதாகத்தான் அங்கே வருகிறது. And another important thing is, இன்னொரு காரியம் என்னவென்றால், the elders are accountable for us. At the same time, we are also accountable for our submission to the elders. மூப்பர்கள் அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதே போல நாம் விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் இந்த மூப்பர்களுக்கும் கீழாக இருந்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So we are accountable to God. நாமும் தேவனுக்கு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். We are accountable in relation to our submission to the elders. அந்த மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நிலைமையிலே நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக தான் இருக்கிறோம் விசுவாசிகள். Therefore we need to be submissive to the eldership in the assembly. ஆகவே சபையிலே மூப்பர் ஸ்தானத்திலே அந்த மூப்பர் ஊழியத்திற்கு அடிபணிந்தவர்களாக அதற்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So healthy church have a submission towards the eldership. ஆகவே ஆரோக்கியமான சபை என்று சொல்லும் பொழுது மூப்பர்களுடைய அந்த ஸ்தானத்திற்கு அந்த ஊழியத்திற்கு கீழடங்கி கீழ்ப்பட்டு காணப்படும் என்பதிலே அதனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. And the fourth characteristics, the final characteristics, நான்காவதாக கடைசியாக ஒரு ஆரோக்கியமுள்ள சபையின் குணாதிசயமாக நாம் பார்ப்பது, healthy church humbly serve one another. ஆரோக்கியமுள்ள ஒரு சபை தாழ்மையுடன் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து உதவி செய்வார்கள். Yes, a healthy church humbly serve one another. ஆரோக்கியமுள்ள ஒரு சபை அவர்கள் தாழ்மையுடன் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாய் காணப்படுவார்கள். In verse 5 we read like this, 5ஆம் வசனத்தை நாம் இப்படியாய் படிக்கிறோம், clothe yourselves with humility and serve one another. நீங்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையுடன் கீழ்ப்படுதலுடன் உதவி செய்யுங்கள் என்று நாம் அங்கே தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. Yes, there the word which is used is clothing yourselves with humility. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கும் கீழ்ப்படிந்து அப்படியே நீங்கள் மனத்தாண்மை அணிந்து கொண்டு நீங்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் என்று சொல்கிறது. Yes, clothing yourselves with humility. நீங்கள் மனத்தாண்மை அணிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். Here the word which is used is about a cloth of a servant. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வேலையால் அவனுடைய தன்மை அவன் எப்படியா இருக்கிறான் என்பதை தான் இது இங்கே படமாய் நான் இங்கே பார்க்க முடிகிறது. We know that in the Bible times the servant used to have a cloth before he serves.
அங்கே பழைய காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு வேலையாள் அல்லது அடிமை அவன் வேலை செய்வதற்கான ஒரு ஏரியாஸ் அங்கு ஒரு பகுதி இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். We read in Gospel of John, Jesus took a towel and wrapped it around his waist. இங்கே நாம் பார்க்கிறோம், சுவிசேஷங்களை பார்க்கிறோம், ஆண்டவர் சீசருடைய கால்களை கழுவும் பொழுது அவர் அறையிலே ஒரு கச்சை கட்டி கொண்டு அந்த வேலையை செய்வதாக, அந்த பணியை செய்வதாக நாம் படிக்கிறோம். A servant's cloth. ஒரு வேலையாளனுடைய உடை. And that is the expression which is used by Peter here. அந்த ஒரு காரியம் தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார். அந்த ஒரு விளக்கத்தை தான் இங்கே கொடுக்கிறார். So when he says that you need to clothe with humility means you need to come down into the level of a servant. மனத்தாழ்மை அணிந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது ஒரு வேலையால் எப்படி பணி செய்கிறானோ, அவன் தாழ்மையாக அந்த வேலையை எப்படி செய்கிறானோ அந்த தன்மையோடு அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது. Yeah, when we serve one another, the கீழ்ப்படிந்த ஊழியத்தை செய்யும் பொழுது cloth that we need to wear is humility. நாம் அணிய வேண்டிய உடை, ஆடை என்னவென்று கேட்டால் அது மனத்தாண்மை அணிந்து கொண்டு அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். That is the cloth of the children of God. அதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஒரு ஆடையாக அவர் அணியும் ஒரு உடையாக காணப்படுகிறது. So this evening think about ourselves, how much are we really humble in our lives? இந்த மாலை வேளை நாம் ஒருவர் சிந்திப்போம், நாம் எவ்வளவாக தாழ்மையோடு மனத்தாழ்மையோடு நாம் ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஈடுபட்டு மற்றவர்கள் மத்தியிலே நாம் காணப்படுகிறோம். How much do we serve one another in the body of Christ by the humility that the Lord is expecting from each one of us? கிறிஸ்துவின் சபையிலே சரீரமாக இருக்கக்கூடிய நாம், அங்கமாக இருக்கின்ற நாம் ஒருவருக்கொருவர் இந்த மனத்தாழ்மை அழிந்து கொண்டு எப்படியாய் தாழ்மையுடன் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். And Peter makes it very clear. நான் ஒரு காரியத்தை மிக தெளிவாக மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். Is the Lord opposes the proud. Pardon? The Lord opposes the proud. பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். The Lord fight against the proud. அந்த பெருமையோடு இருப்பவர்களுக்கு நேராக தேவன் யுத்தம் செய்கிறார். Yes, think about ourselves this evening. இந்த மாலை வேளை நம்மை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். Are we really clothed with humility and serving one another for the glory of God? நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்த மனத்தாண்மை அணிந்தவர்களாக தாழ்மையுடன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழியத்தை நாம் செய்கிறோமா? May the Lord help each one of us to consider these truths seriously in our lives. நாம் ஒவ்வொரு விதமான சத்தியங்களை கவனமாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. The Lord wants our church to be healthy church. நமது சபை ஒவ்வொன்றும் ஆரோக்கியமுள்ள சபையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If we want to have a healthy church, ஆரோக்கியமான ஒரு சபை நமக்கு வேண்டுமானால் four important things that are mentioned here, four marks. நான்கு விதமான அடையாளங்கள், நான்கு விதமான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. Number one, healthy church must have plurality of elders. ஆரோக்கியமான சபையிலே பன்மைத்தன்மையிலே மூப்பர்கள் காணப்பட வேண்டும். Number two, the healthy church must have faithful elders. இரண்டாவதாக ஆரோக்கியமான சபையிலே உண்மையுள்ள மூப்பர்கள் காணப்பட வேண்டும். Number three, the healthy church must have the members who are submissive to the elders. ஆரோக்கியமுள்ள சபை என்று பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய நிலைமையிலே அந்த சபையின் மூப்பர்கள் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. The healthy church must have the members who are submissive to the elders. அங்கே ஆரோக்கியமுள்ள சபையிலே காணப்படுகிற மூப்பர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அவர்கள் ஒருவருக்கொரு மனத்தாழ்மையில் அப்படியாக வேலை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள். Finally, the healthy church humbly serve one another with humility. நான்காவதாக நாம் பார்க்கும்போது ஆரோக்கியமுள்ள சபையிலே விசுவாசிகள் மூப்பர்கள் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மை அணிந்து கொண்டு தாழ்மையுடன் தேவன் தங்களுக்கு ஒப்புவித்த ஊழியத்தை நிறைவேற்றுவர்களாய் காணப்படுவார்கள். That's what the Lord is looking for. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை தான் இன்று தேவன் எதிர்பார்க்கிறார், அதை காத்திருக்கிறார், பார்க்கிறார். Consider it seriously and think about our churches, how it is. இந்த காரியங்களை நாம் கவனமாக பார்த்து நாம் இந்த நிலைமையில் நமது சபைகள்
அவதமாய் காணப்படுகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். May the Lord help us to have a serious and genuine consideration of these thoughts in our life, so that in the coming days our churches will be the healthy church that glorifies God in this world. விதமான குணாசியங்களை பெற்றவர்களாக வேதவசத்தின் அடிப்படையில் இவ்விதமான குணாசியங்கள் நமது சபைகளில் இருக்கிறதான்னு நாம் சீர்தூக்கி பார்த்து, ஆகவே இவ்விதமான நிலைமைகள் இல்லாது இருந்தால் நம்முடைய சபைகள் அவ்விதமான நிலைமை உருவாகி ஆரோக்கியமுள்ள வேதவசனத்துக்கு உகந்த ஒரு சபையாக, ஆரோக்கியமுள்ள ஒரு சபையாக இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. Thank you for listening us. எங்களை கேட்டுக்கொண்டது உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். May His name be glorified. தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. Amen. Thank you, Brother Shaiji Varghese from Stewart's Bible College for the time you had given, and God has enabled you to be used here. The valuable, very valuable points about a healthy church. A healthy church, it talks a lot about the elders and those members involved in that church, both the members and the elders. So both have to serve one another, and plurality and faithfulness of elders, and then the members submitting themselves to elders, and then finally the members serving or submitting one to one another. If we are really faithful, each one of us really faithful in such areas, then we will our church will shine forth as one of the best in across our town, our cities, and our state, and in India itself. May the Lord grant us all the wisdom from above to follow the footsteps of our Master, the Lord Jesus Christ, in every aspect, in every dimension, in every angle of our spiritual walk of life. Thank you, Brother Shaiji Varghese. May the blessed Lord be with you, and wherever you go, may you take the light, that is the word of God, to others for His glory. We also thank Brother Evangelist Sam Thomas. I'm really glad to have him here this evening time. I didn't know till I spoke to him that the dear brother was very familiar to me long years ago in Salem Family Camp, but this I didn't know that it was the same Brother Sam Thomas. May the Lord bless him abundantly in the assembly where he is in fellowship with, and the way the Lord has enabled him to translate. May the blessed Lord continue to be with him and his family and the assembly where he is in fellowship with in Udamalpet, Tirupur district. Now, we also thank our dear brother Satish and family, the children who had sang the songs, the blessed songs. May the Lord be with them also. We praise God for them. Now, we also thank every participant, every dear one who has joined, evangelists, elders, and those who are online, who are streaming, watching online, around 8 or 10. Yet God has used all of us to hear this word. And after this also, we know there would be dear ones who would go and listen to this message, to this Bible study. Even after this evening time, we pray that every one of you would be guided by the word of God and nothing else. We praise God for each one of you once again. May the blessed Lord be with you all. Now, with this, we are closing here the session. This 205th, tomorrow is the Lord's Day. Let us be quite prepared in our hearts, both in the love of God and in the joy of the Lord, to serve him in our worship, so that we would worship him and give glory to our living God in Christ Jesus by remembering his death, burial, and resurrection. The precious body, the much wounded body, and that shed the blood for us. Let us remember that broken body and shed blood. May we be able to continue to remember that in the most blessed way.
with this, we are closing. We shall close with the word of prayer. I request the evangelist, our dear evangelist, whom I know personally, Evangelist Inbanathan, from near Chennai, from Semmade, to pray and close the evening with a word of prayer and benediction. Over to Semmade near Chennai, Evangelist Inbanathan. Yes, brother. Yes, brother. Okay. ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவரீர் உம்முடைய அன்பின் குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத பரிசுத்த நாமத்துல இந்த நல்ல மாலை பொழுதிலும் கூட ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே அங்கங்கே நாங்கள் வீடுகள் தூரம் அமர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே தேவன் தாமே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய வசனம் கொண்டு எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தாசர் கர்த்தாவே சாஜு வர்கீஸ் அவர் மூலமாகவும் ஆண்டவரே அங்கே கர்த்தருடைய வார்த்தையை மொழிபெயர்த்து கொடுத்த சாம் தாமஸ் அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த மாலை வேளையில அருமையாய் உம்முடைய தாசர்களை எடுத்து நீர் பயன்படுத்தினீர். எனக்கு திருச்சபைக்கும் ஆண்டவரே பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் சபை மக்களுக்கும் தேவையான ஒரு அருமையான ஆலோசனையை செய்தி இந்த நாளிலே கேட்பதற்கு ஆண்டவரே பேதுரு நிருபத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்துல 5 வசனங்களிலிருந்து எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையில நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆண்டவரே கண்காணிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே நீர் அவர்களை தெரிந்து கொண்டீர், அவர்களை மூப்பர்களாக நியமித்திருக்கிறீர். சபையை கண்காணிப்பதற்கு ஆண்டவரே சபையில பொறுப்புள்ள ஊழியத்திலே அவர்களை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆகையினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிக வேறு பெற்ற அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு உள்ளான இருக்க வேண்டிய தகுதிகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிறத இந்த 5 காரியங்களை இந்த நாளிலே அருமையான தாசன் மூலமாக எங்களுக்கு விளக்கி காண்பித்தீர். ஆமாண்டவரே, பன்மையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் இருக்கக்கூடிய சபை அது ஆரோக்கியமுள்ள ஒரு சபையாக இருக்கிறது. உண்மையுள்ள மூப்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை அது ஆரோக்கியமுள்ள ஒரு திருச்சபையாக இருக்கிறது. கீழ்ப்படிதலும் தாழ்மையும் இருக்கக்கூடிய மூப்பர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த திருச்சபையானது ஆரோக்கியமுள்ள ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் கேட்கும்போது இப்படிப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருச்சபையை தேவன் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதனால் சபை வளர்கிறது. விசுவாசிகள் புதிய ஆத்துமாக்கள் பெருகக்கூடிய ஒரு திருச்சபையாய் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அப்படி இல்லாத நிலைமையில ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருந்த நாங்கள் உடைய திருச்சபைகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இல்லாதிருக்குமானால் அதை ஒழுங்கு செய்து சீர்படுத்தி இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதமுள்ள சபைகளாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களில் நாங்கள் உதாசீனமாய் இருந்து விட்டிருப்போமே, ஆனால் அதை குறித்து வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்து அறிக்கை செய்து இனி அப்படி இல்லாதபடி இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களுடைய நிலையில ஆரோக்கியமுள்ள திருச்சபையாய் மாறுவதற்கு தேவன் நீர் கிருபை செய்யும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். உடைய தாசர்கள் மூலமாய் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அவசியமான ஒரு செய்தியாக இந்த நாட்களிலே இந்த செய்தி இருக்கிறதற்காக நன்றி. கர்த்தர் அதை எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்து நடத்தி வருகிற கோடம்பாக்கம் சபையார் அருமையான சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்காகவும் கோடம்பாக்கம் சபையார் உடனிருந்து எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவை இன்றைக்கும் கூட இந்த 205வது கொடுகையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். இதிலே பாடல் பாடின அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இதற்காக ஜெபித்த உதவியாய் இருந்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய கிருபையின் கரம் இருந்து வரக்கூடிய நாட்களிலும் இப்படிப்பட்ட செய்திகளை கர்த்தாவே கேட்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதை சார்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற
பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த கூடுகளை கலந்து கொண்ட அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். Thank you, Brother Inbanathan, evangelist from Semed near Chennai, for the prayer, the closing prayer. Now we are leaving, signing from here. Tomorrow we won't be there. There won't be any Bible study, but God willing, we shall meet on Monday evening. The speaker from Canada, and may the Lord bless each one of us when we are prepared to listen to the word of God. Till then, let the great name of the Lord be glorified through each one of us. God bless.